கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பஸ்ஸில் போனால் கூட ஷீட் கிடைக்கும், நம்பிக்கையோடு போங்க. கிடைக்கலாம் பரவாயில்ல, கிடைக்கும், நம்பிக்கை உங்களுக்கு அப்படி இருக்கட்டும். சபையில் போனால் இன்னைக்கு 1000 பேர் போகிறாங்க, 1000 பேர் இங்கே உட்காருவாங்களா? ஜெபம் அப்படி பண்ணுங்க, அது நமக்கு தேவையில்லை, தெரியாது நமக்கு. இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம், மறுபடியும் மேலே போகலாம், மேலே ஷிஃப்ட் ஆகி கிரவுண்டுக்கு போகலாம், எதில் ஒரு மண்டபம் காலேஜ் அங்கே போகலாம். ஏங்க இடம் இல்லையா? ஆராதனைக்கு இப்போ இந்த வாரம் வந்துட்டாங்க, ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க, ஜனம் நிற்குதுங்க, ஆராதனைக்கு வந்துக்கிறேன்னு கேட்குறாங்க. எல்லாமே என்ன பண்ணுவோம், நேராக அந்த 1000 பேரை கொண்டு போய்ட்டு அங்கே உட்கார வச்சிருவோம் இல்லையா? மண்டபங்கள் நம்மளை சுற்றி எத்தனை மண்டபம் காலியாக இருக்குதுங்க, நமக்காக வச்சிருக்காருன்னு நினைச்சுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறேன், நான் உங்களை விசுவாசத்தை எழுப்புகிறேன். சும்மா மோட்டிவேஷன் சொல்ல வரல, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், தூங்கி கொண்டிருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்பி ஒரு தேவன் ஜீவிக்கிறார், அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை செவிமடுத்து எழுப்புங்க. இன்னும் விசுவாசம் வளரட்டும். இன்னும் குழந்தைங்களா உட்கார்ந்து இருக்காதீங்க, இதெல்லாம் அங்க ஆகுது, இதெல்லாம் ஆகுது, காசு இல்லையா, இது பிரச்சனையா, அது உடம்பு சரியில்லையா, இதே சொல்லிருக்காதீங்க. உங்கள் இயலாமையை சொல்றதை நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் முடியும், செய்வோம், சாதிப்போம், நிச்சயம் வரும், வரும். ஆமென். அப்படியே சொல்லுங்க, வரும், வரும், நிச்சயம் வரும்.